உடையட்டும், தடைகள் விலகட்டும், அரண்கள் அழியட்டும், சத்துரு பயந்தோடட்டும். தேவனின் நாமத்திற்கே மகிமை மகிமை, இயேசுவின் இரத்தத்தில் ஆமென். தேவனின் நாமத்திற்கே மகிமை மகிமை, இயேசுவின் நாமத்தில் நம் விடுதலை. எஸ், கட்டுகள் உடையட்டும், தடைகள் விலகட்டும், அரண்கள் அழியட்டும், சத்துரு பயந்தோடட்டும். தேவனின் நாமத்திற்கே மகிமை மகிமை, இயேசுவின் நாமத்தில் நம் விடுதலை. தேவனின் நாமத்திற்கே மகிமை மகிமை, இயேசுவின் நாமத்தில் நம் விடுதலை. கட்டுகள் உடையட்டும், தடைகள் விலகட்டும், அரண்கள் அழியட்டும், சத்துரு பயந்தோடட்டும். கட்டுண்டவர்களை விடுதலை படுத்த தேவன் எழுந்தருளினார். சாத்தானின் கிரியை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க. கட்டுண்டவர்களை விடுதலை படுத்த தேவன் எழுந்தருளினார். சாத்தானின் கிரியை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். இயேசுவின் இரத்தத்தால் நம் விடுதலை விடுதலை, தெய்வத்தின் வல்லமையால் விடுதலை. தேவனின் நாமத்திற்கே மகிமை மகிமை, இயேசுவின் நாமத்தில் நம் விடுதலை. கட்டுகள் உடையட்டும், தடைகள் விலகட்டும், அரண்கள் அழியட்டும், சத்துரு பயந்தோடட்டும். இந்த நாளிலும் நம்ம வாசிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு 12வது அதிகாரம் 29-32 வசனங்கள். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினேனே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையாகிய வசனம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழிய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய இரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவம் இது. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? ஊக்கமாக அந்த பொல்லாத பலவானை, பின்னணியில் தூண்டுகிற பலவானை முந்தி கட்ட பழகினான். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடுகிறவர் தான் இருக்கிறான். அவனை நீங்கள் முந்தி கட்ட அறிந்து கொண்டால் என்ன செய்வனு? ஆண்டவர் முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை நம்ம கொள்ளையிட முடியாது. முந்தி கட்டினானே ஆகில் எவெல்லாம் பலவானை முந்தி கட்டுகிறான். தேவ பிள்ளைகள்லாம் இந்த முந்தி கட்டுகிற ரகசியத்தை இன்னைக்கு நல்லா கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் இயேசு ஊழியத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர் போய் நிற்கும் பொழுதே அங்கே ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வருகிறது. மார்க் 1வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும். லூக்கா 4வது அதிகாரத்தில் இதே சம்பவத்தை வாசிக்கிறோம். மார்க் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில், பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். 23வது வசனத்தில் ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன் என்று நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இயேசு போன இடத்துல பிசாசு நிற்க முடியவில்லை. அலறி வெளியே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இதுக்கு காரணம் முன்பாக முந்தி கட்டிவிட்டு வந்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பிசாசை பார்த்து சொல்ல, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். உடனே ஹல்லேலூயா, அந்த பிசாசு அவனை அலைக்கழித்து ஹல்லேலூயா அவன் இடத்துலேருந்து சத்தமிட்டு வெளியே போய்விட்டது. பொல்லாத பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஜனங்களை விடுவிப்பதற்கு முதலாவது பிசாசை கட்டி அகற்ற வேண்டும். தேவ ஜனங்கள் சாத்தானை ஓட்டுகிற ஜனங்களாக இருக்கணும், விரட்டுகிற ஜனங்களாக இருக்கணும்.
ஹல்லேலூயா. அவனுடைய எல்லா தந்திரங்களையும் அவனையும் காலின் போல் கீழே போட்டு மிதிக்கிற ஜனங்கள். எப்படி செய்கிறது? எகிரி வச்சு மிதிக்கிறதா, இல்லைன்னா தடியை எடுத்து விரட்டி ஓட்டுறதா? வேறு வழியே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தில் பார்க்கும்போது அது வரைக்கும் பார்த்திராத ஒரு காரியம் என்னென்னா, அசுத்த ஆவிகள் அலறி ஓடுது, ஜனங்க விடுதலை பெறாங்க. இந்த ரகசியத்தை அவர் சொன்ன ஒரு சம்பவம் கூட நீங்கள் பார்க்கும்பொழுது, இந்த மத்தேயு 12வது அதிகாரம் 22லேருந்து 24 வசனங்களை வாசித்தால், அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். குருடும் ஊமையுமானவன் பேசும் காணவும் தக்கதாக இயேசு அவனை என்ன செய்தார்? சுத்தமாக்கினார். அந்த அசுத்தாவியை துரத்தி அவனுக்கு விடுதலை கொடுத்து அவனுக்கு சுகமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல அசுத்தாவி பிடித்த ஜனங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தார்கள். எல்லாரையும் விடுதலைப்படுத்தி சுகமாக்கினார். இயேசுவின் ஊழியத்தில் இப்படி தான் அன்னைக்கு பார்க்கும் பொழுது பிசாசு துரத்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம தேசத்தை வேதனைப்படுத்துகிற, குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற, அசுத்தாவிகளை துரத்துகிற ஹல்லேலூயா ரகசியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்கள், எதிர் பேசுகிற ஒருத்தன் கட்டப்பட்டு அகற்றப்பட்டு விட்டால் நம்ம பாதை ஃப்ரீ ஆகிடும். இன்றைக்கி நிறைய பேர் எதிரில் இருக்கிற போராட்டத்துக்கு காரணம் பொல்லாத பலவான் கட்டப்படவில்லை. ஹல்லேலூயா. வீட்டில் தாண்டவமாடி கொண்டிருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் அவன் சேஷ்டைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. முந்தி கட்டுவதுக்குரிய காரியங்களை செய்யவில்லை. 2 வார்த்தை முந்தி கட்டுறேன்னு சொன்னால் மாத்திரம் போதாது. நீங்கள் நிறைய பேர் எழும்பி ஒரு கட்டு இருக்கும் உங்கள் வீட்டில்ன்றாங்க. ஹல்லேலூயா. இருக்குன்னு சொல்கிறாங்க. முந்தி கட்டக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்கணும். அதுக்குரிய ரகசியம் செய்யணும். அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 இயேசுவின் ஊழியத்தை அழகாக ஒரே வசனத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா பேதுரு அப்போஸ்தலன் அழகாக சொல்லியிருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். மார்க் 5வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கதரேனூருடைய நாட்டில் அவர் கரை இறங்கின உடனே கல்லறையிலிருந்து ஒரு மனுஷன் ஓடி வருகிறான். சங்கிலி போட்டு கூட கட்டினா அவனை அடக்க முடியவில்லை. ஒருவனாலுக்கும் அடக்க முடியாது, ஒருவருக்கும் அடங்காத ஒரு மனுஷன். துர்க்குணம் வாய்ந்தவன் என்று நினைத்து கொண்டிருந்தார். பித்தம் பிடித்தவன் என்று கூட நினைத்திருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு வந்த உடனே அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி ஒரு காரியம் சொல்லுது பாருங்க. இயேசு அதை வெளியே போன்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் ஒரு காரியம் அவர் இடத்துல கேட்குறாங்க. தங்களை அந்த திசையில் இருந்து இது அடுத்த லெவல். இன்னைக்கு ஒரு 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 கோரிக்கை வைக்குது பிசாசு. தங்களை அத்திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டு, இந்த மனுஷன் விட்டு வேணா நாங்க போயிடுறோம், ஆனா நாங்க இந்த திசையிலே சுத்திக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில என்ன நடந்தது? பிசாசுக்கு பாருங்க, அவனுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான். இந்த பன்றிகளுக்குள்ளே எங்களை அனுப்பிடுங்க. பன்றிக்குள்ளே அனுப்புனது அந்த பன்றி முழுக்க கடலுக்குள்ளே போயிடுச்சு. அந்த திசையை விட்டு அந்த நிலத்தை விட்டே போயிடுச்சு. ஹல்லேலூயா. இயேசுவின் ஊழியத்தின் வாயிலாக அந்த தேசமே ஒரு சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த பொல்லாத பிசாசானவன் நம்முடைய தேசத்தை கெடுத்து கொண்டிருக்கிற இந்த பிசாசானவனை முந்தி கட்டக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்கள் இங்கே எழும்பினால் நம்ம இருக்கிற இந்த பகுதி சுத்திகரிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற ஹல்லேலூயா இந்த இந்திய தேசம் சுத்திகரிக்கப்படும். இந்த தேசத்தை பல நூற்றாண்டுகளாக கெடுத்த பிசாசானவன் அகற்றப்பட வேண்டும். அதற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் முந்தி கட்டுவதற்கு எழும்பணும். முந்தி கட்டணும்னு சொன்னவர் எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக சொல்லவில்லை என்றாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்ந்து காட்டினார். பிசாசை அதாவது முன்கூட்டியே கட்டணும். இன்னைக்கு முந்தி கட்டுகிறது என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு 5 முக்கியமான ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து சாத்தானை இயேசு எப்படி முந்தி கட்டினார் என்று சொல்லி உங்கள் மத்தியில் சில வசனங்களை வைக்க இருக்கிறேன். இதுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாகவே அதே விடுதலை வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். பிசாசானவன் இயேசு வந்தவுடனே ஓடுதே, அதுக்கு காரணம் முந்தி கட்டினான். எப்படி அவர் முந்தி கட்டினார் என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது ரகசியத்தில் அந்த பொல்லாத பலவானை சந்தித்து ஜெயித்தார். பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவரை வனாந்திரத்துக்கு நேராக கொண்டு போனதாகவும் அங்கே இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டு அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். இன்னைக்கு முந்தி கட்டுறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமாய் வாழணும். பர்சனல் ஹோலினஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. எபேசியர் 6வது அதிகாரத்தில் கூட 10 to 18 வசனங்களில் கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்திலும் பலப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு
ஹல்லேலூயா. 12வது வசனத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு என்று சொல்லிவிட்டு, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஈயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் ஒரு ஆவிக்குரிய யுத்த வீரனுடைய ஆர்மி யூனிஃபார்ம். ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை என்றால் உண்மை, உத்தமம். இன்னைக்கு அது ஒரு மனுஷன் வெட்கப்படாதபடி காக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு போய் பித்தலாட்டம், உண்மை இல்லாத நிலைமை, வச்சிருக்கிற இடத்துல உத்தமமாக இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மை வெட்கத்துக்கு வழியை திறந்து கொடுத்து விடும். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, விசுவாசம் என்னும் கேடகம், தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் நம்மை காக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ரட்சண்யம் என்னும் தலை, நம்ம ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நம்முடைய சிந்தையை காக்கிறது. ஹல்லேலூயா. மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, ஆவியின் பட்டயம், கால்களிலே பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தின் ஆயத்தத்துக்குரிய ஹல்லேலூயா அந்த பாதரட்சை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்த வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து தனிமையிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தார், யாருமே பார்க்கல. அவருக்கு இருக்கிற வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கிருச்சு, அற்புத வல்லமை வந்துருச்சு. தன்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக ஹல்லேலூயா இன்னைக்கு தேவனுடைய குமாரன் நிரூபிப்பதற்காக அந்த கல்லுகளை அப்பமாக மாற்றணும்னா மாற்றிருக்கலாம். அவரால் செய்ய முடியாது. எனக்கு தண்ணீரே திராட்சரசமாக மாற்றினவர். பிசாசு தூண்டுகிறேன், தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னுடைய பவரை கொஞ்சம் காட்டு. தனிமையில் ஹல்லேலூயா அந்த சோதனையை ஜெயித்தார். மாம்சத்தின் இச்சை அது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இச்சையை தனிமையில் மேற்கொள்ளுகிறது தான் முந்தி கட்டுகிறவர்கள். முந்தி கட்டுகிறதின் முதல் காரியம் என்ன தெரியுமா? அவனை தனிமையில சந்தித்து ஜெயிக்கணும். ரெண்டாவது, இயேசு முந்தி கட்டுகிறது என்று சொல்லும் பொழுது நான் படித்ததில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலுக்கு முன்பாக, எந்த ஒரு நாளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஜெபித்து அதுக்கப்புறம் அதை செய்தார். ஹல்லேலூயா. praying before you do something. மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு பாருங்க, இந்த நாளின் ஊழியத்தை அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு விடுதலையின் வாசல் திறக்கணும். ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு முன்பாக செல்லணும். உங்களுடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லணும். எனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ராஜா. எங்க மீது, எங்க குடும்பத்தின் மீது, எங்க சபையின் மீது நீர் ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் நம்ம அதிகாலையில் ஜெபிக்கும் போது அந்த நாளிலே அவனை முந்தி கட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு பணி, 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 6வது அதிகாரத்தில் நீங்க அதை குறித்து வாசிக்கும்போது 12வது வசனத்தை வாசித்தால், அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இன்னைக்கு பாருங்க, முந்தி கட்டணும், பூமியில கட்டணும், இதெல்லாம் சொல்லும் பொழுது எப்படா கயிறு போட்டு கட்டுறதா? இவர் என்ன பாஸ்டர் என்ன சொல்றாரு? பிசாசானை எப்படி கட்டுறது? ஹார்ட்வேர் ஸ்டோரில் போய் கயிறு வாங்கிட்டு வந்துடலாமா? காசு இருந்தால் கயிறு வாங்கலாம், சங்கிலி வாங்கலாம். எப்படியா கட்டுவது? ஒரு வேலைக்கு முன்னால் நீ ஜெபம் பண்ணணும். மத்தேயு 14வது அதிகாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறார். 5000 பேருக்கு மேற்பட்ட புருஷர்கள் கொண்ட ஒரு பெருந்திரள் கூட்டத்துக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து அவர்களை திருப்தியாக்கிவிட்டு சீசர்களை படகுல ஏறி துரிதப்படுத்தி அக்கறைக்கு போங்கன்னு அனுப்பிவிட்டு 23வது வசனத்தில் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா, எதுக்கு தனிமையா இருக்கிறார்? தேவனோடு கூட அடுத்த நாளின் ஊழியத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்த. ஹல்லேலூயா. முந்தி கட்டுறதுன்னு சொல்றது ஒவ்வொரு காரியத்துக்கு முன்பாக நீங்க ஜெபிக்கணும். இன்னைக்கு மேலே ஏறி எல்லாருக்கும் முன்னால கட்டுகிறேன்னு சொல்றது நல்லது, அதையும் செய்யுங்க. ஆனால் மிக முக்கியமாக தனிமையில் முழங்கால் படிக்கணும்.
ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நீங்கள் அதிகாலை ஜெபம் பண்ணுறீங்க பாருங்க, அதான் முந்தி கட்டுறது. அதை ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை சுற்றி வேலியின் பாதுகாவலை போடுகிறோம். ஹல்லேலூயா. இது எனக்கு புரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதை நீங்கள் செய்யாதனால தான் நிறைய போராட்டம் வருது. முந்தி ஆண்டவர் பாதத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. பல நேரங்களில் பார்க்கும்பொழுது ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வரும். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஊக்கமாக ஜெபித்தீங்கன்னா அந்த போராட்டத்தையே ஒரு சாதகமான ஒரு காரியமாக ஆண்டவர் மாற்றிடுவார். இன்னைக்கு இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வீட்டை சுற்றி, நம்முடைய வாழ்க்கையை சுற்றி கர்த்தருடைய வேலியின் பாதுகாவல் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை பிசாசானை எப்படி முந்தி கட்டினார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவியின் அபிஷேகத்தை பெற்று போனார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும் பொழுது லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு தனித்து போய் ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொண்டார். அதில் முந்தி கட்டுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ரிசீவ் த ஸ்ட்ரென்த் இன் சீக்ரெட். ஹல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் வெளியே அந்த பலனை வெளிப்படுத்த முடியும். ஒரு பலவானை கட்டுவதற்கு அவனிலும் பலவான். இந்த லூக்கால தான் நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா 11வது அதிகாரத்தில் 21வது வசனம், ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வான. ஒவ்வொரு முறை இந்த விளக்கத்தை மத்தேயுல சொல்லி இருக்கிறாரு, மார்க்கில் சொல்லி இருக்கிறாரு, முந்தி கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. லூக்கால சொல்லும் பொழுது அவனை காட்டிலும் அதிக பலனை பெற்று போகணும் அப்படின்னு சொல்றாரு. 3 இடமும் பார்த்தீங்கன்னா இயேசு பிசாசை துரத்துகிறார். ஜனங்க இதுவரைக்கும் பிசாசை துரத்தி பார்க்கல. அந்த நாட்களில் இந்த மத தலைவர்கள் ஒருத்தங்க கூட பிசாசை துரத்தி அனுபவமே இல்லை. ஜனங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வர்றாரு, இளம் ஊழியர், அவர் வந்து நின்னாக்கா அசுத்தாவிகள் ஓடுது, ஜனங்களை விட்டு போகுது, திசையை விட்டே போகுது, ஒரு கிளென்சிங் உண்டாகுது, சம்திங் டிஃப்ரெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு தெரிய வந்த உடனே என்னன்னு ஒன்றும் புரியல. இப்போ என்ன சொல்றாரு, ஆயுதம் தரித்த பலவான் வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய பொருட்களெல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு, அவனை காட்டிலும் ஒருத்தன் பலன் வரும். முந்தி கட்டுகிறது மாத்திரமில்லை, அவனை காட்டிலும் அதிக பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அவனை காட்டிலும் அதிக பலனை பெற்றுக்கொள்வது? தேவ சந்நிதியில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, ஏசாயா 40:31 3வது ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொண்டால் தான் அவனை ஜெயிக்க முடியும். அவனை சந்திக்க போவதற்கு முன்பாக அவனை காட்டிலும் அதிக பலனை பெற்று செல்லணும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தினந்தோறும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 92:10 எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். என் கொம்பை காண்டாக மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன், புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ண. இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஒரு வாட்டி தான் ஆவியில நிரம்பி இருப்பார் நினைக்கிறீங்களா? தினந்தோறும் தேவ பிரசன்னத்தில் அந்த பலனை புதுப்பித்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியில் பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவருடைய சில போதனையின் மூலியமா நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக காரியங்களை வாழ்க்கையின் மூலியமா கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய வேர்வையில ரத்தம் வடியக்கூடிய அளவுக்கு அந்த பதட்டத்தோடு ஜெபிக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுது. சிலுவையில் வெளிப்பட்ட அந்த பலவான் தான் இருக்கு பாருங்க, இருக்கிறதுல மோசமான கொடிய பலவான், அவனை காட்டிலும் பலன் அடைந்து அவனை ஜெயித்தார். இன்னைக்கு பாருங்க, ஆவியானுடைய பலன் தான் நமக்கு ரொம்ப தேவை. அவனை காட்டிலும் அதிக பலன்னா பரிசுத்த ஆவியின் பலன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? ஆனால் தினந்தோறும் ஆவியில் நிரம்புறீங்களா? இல்லைன்னா நீங்கள் முந்தி கட்ட முடியாது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனம், பூமியில எவைகளை கட்டுவீர்களோ என்று சொல்றது, அது எப்படி முந்தி கட்டுறது? தனிமையில நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி பழகுங்க. முந்தி கட்டுகிறது என்றால் உபவாச ஜெபம், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 17 நம்ம வாசிக்கிறோம், மார்க் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு அசுத்தாவியை துரத்தி விட்டு 29வது வசனத்துல சொல்றாரு, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது. முந்தி கட்டுகிறது என்று சொல்றது உபவாச அனுபவம். நிறைய பேர் நினைக்கிறீங்க ஊழியத்துக்காக தான் உபவாசம் போட்டு போட்டு ஜெபிக்கணும். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, உங்கள் ஜாபுக்காக வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வேலை ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒரு வித்தியாசத்தை உங்கள் ஜாபில் பார்ப்பீங்க, உங்கள் வேலையில் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வியாபாரத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் டைம் எடுத்து ஒரு ஆஃப் டே அமைதியாக உட்காந்து, ஆண்டவரே இந்த வியாபாரத்தை நான் எப்படி செய்யணும்? ஏன்னா இந்த வேலையாக இருக்கும், வியாபாரமாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனம் கொடுக்கறது மாத்திரமில்லை, அதன் மூலியமாக தேவநாமம் மகிமைப்படணும், தேவராஜ்யம் கட்டப்படணும். அதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம செய்கிற கைகளின் வேலையின் மூலியமாக நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல,
கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஒவ்வொருவரும் உலக பிரகாரமான வேலை செய்தாலும் கர்த்தருடைய ஊழியம் செய்தாலும் ஹல்லேலூயா ஒரு முந்தி கட்டுகிற அனுபவம்னு சொல்லும் பொழுது உபவாசித்து கொஞ்சம் ஜெபிக்கணும். விசுவாசி வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணா ஊழியக்காரன் வாரத்துக்கு கண்டிப்பாக 2 நாளாவது உபவாசம் பண்ணணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க இன்னைக்கு உபவாசம் இல்லாமல் முந்தி கட்ட முடியாது. நமக்கு எல்லாம் ஒரு அட்ராக்டிவாக கவர்ச்சிகரமான போதனைன்னா ரொம்ப புரியுது. மைக்கை எடுத்து முந்தி கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆனால் பரிசுத்த வாழ்க்கை இல்லைன்னா எந்த கட்டத்திலும் செய்ய முடியாது. நம்ம தான் கட்டப்பட்டு உட்காந்துருக்கு. அதிகாலையில் ஜெபிக்கலைன்னா ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் ஜெபம் பண்ணிட்டு வரலன்னா முந்தி கட்ட முடியாது. பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளனா அவன் பலனோட நம்ம பலன் கம்மியாக தான் இருக்கும். உபவாசம் இல்லைன்னா கண்டிப்பாக முந்தி கட்ட முடியாது. இயேசு கிறிஸ்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் பிசாசை முந்தி கட்டினது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில் தான். இதான் கடைசி 5வது சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு எப்படி முந்தி கட்டினார் என்றால் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசன பகுதி கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது நமக்கு எதிரையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தினங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதாவது பாருங்க, இன்னைக்கு திருச்சபையை வேதனைப்படுத்தி ஜனங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போகிற பிசாசை அன்னைக்கு சிலுவையில மேற்கொண்டார். இன்னைக்கு வரைக்கும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, ஹல்லேலூயா, இன்னைக்கு எல்லா துர்க்குணத்தை அவர் வெளியே கொண்டு வந்துட்டார். நான் எப்பயுமே ஃபீல் பண்றது, சிலுவை மரணத்தில் தேவனுடைய அன்பின் உச்சக்கட்டம் வெளிப்பட்டது. அதே போல மனுஷனுடைய துர்க்குணத்தின் உச்சக்கட்டம் வெளிப்பட்டது. தனிமையில இயேசு நிற்கிறாரு. இத்தனை அற்புதத்தை பெற்ற ஒருத்தருக்கு கூட நன்றி இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள், எத்தனை குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள். எருசலேமில் ஒரு 10 பேர் இருந்திருக்க மாட்டான் இயேசுவினால் சுகமாக்கப்பட்ட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாய் 100 எவ்வளோ தூரம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவும் அந்த பையனும் வந்து, ஐயா கல்லறைக்கு போயிட்டு இருந்தையா, இவர் தான் என்னை உயிரோடு எழுப்பினார். சொல்லாம சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு 100 பேர் எழுப்ப முடியாது. ஒரு பய கூட எழுப்பலையே. ஹல்லேலூயா. அது மனுஷனுடைய துர்க்குணத்தின் உச்சக்கட்டம். கூடவே இருந்த சீச்சர்கள்லாம் கூட கைவிட்டார்கள். ஆனால் அதன் மத்தியில் தேவனுடைய அன்பின் உச்சக்கட்டம் வெளிப்பட்டது. பிசாசின் தந்திர ஆலோசனைகளை அந்த போராட்டத்தின் மத்தியில் எழும்பி நின்று சாதித்து ஹல்லேலூயா சிலுவையில் ஹல்லேலூயா மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தின் மூலியமா ஜெயித்தார். சில நேரம் முந்தி கட்டுவதற்கு சில நேரம் நம்ம சில பாதிப்புலையே நம்ம போக வேண்டியது இருக்கும். அந்த பாதிப்புல கர்த்தருக்கு உண்மையாக நிற்கும் பொழுது எதிர்காலம் மிக ஆசீர்வாதமாக இருக்கு. ஏன்னா அங்கேயே அவன் தோத்து போயிட்டான். எதிர்பேருக்கு நான் சொல்றது புரியுது. சில நேரம் நம்ம பிரச்சனை வழியாக கடந்து போகிறது ஒரு முந்தி கட்டுகிற ஒரு அனுபவம். இயேசு வந்து சில நேரம் இந்த பிரச்சனை வழியாக அன்னைக்கு போகலைன்னா இன்னைக்கு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவருக்கு வழி இருந்திருக்காது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு முன்கூட்டியே பாடுபட்டு விட்டதுனால இன்றைக்கு வரைக்கும் சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலன் அவரை பார்க்கும் பொழுது மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் எப்படிங்க கிடைச்சது? அவர் மரித்து தான் பெற்றுக்கொண்டார். நமக்கு வருகிற எந்த போராட்டம் எந்த உபத்திரவா இருந்தாலும் தேவன் அனுமதிக்காம வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. சில நேரம் சில காரியங்களை அவர் உள்ள அனுமதிக்கிறார். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவருடைய ராஜ்யத்தின் பணி வளர்வதற்கு ஊக்கமா உற்சாகமா ஜெபம் சீக்கிரத்தில் ஒரு விடுதலை கண்டிப்பா தருவார். இன்னைக்கு நம்ம சந்தித்து கொண்டிருக்க எத்தனை பெரிய போராட்டங்கள் பிரச்சனையா இருந்தால் முந்தி கட்டுகிற அனுபவம் இதெல்லாம் இயேசு செய்துதான் இன்னைக்கு நம்ம ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தரப்புல நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 வசனங்களை இன்னைக்கு உங்கள் மத்தியில் வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பொல்லாங்கனை ஜெயிக்க முதலாவது நம்ம செய்ய வேண்டியது ரோமர் 8:13 படியாக மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். இன்னைக்கு ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா நம்மை கெடுக்கிற இந்த அசுத்தங்கள் அநியாயங்கள் துர்க்குணங்களை ஜெபித்து அழிக்கணும். இதாங்க முந்தி கட்டுறது. ஏன் நம்ம நிறைய நேரம் தோற்று போகிறோம்? இந்த மாம்சத்தின் கிரியைகளை சரீரத்தின் கிரியைகளை நம்ம அழிக்கவில்லை, அது வளர்வதற்கு இடம் கொடுக்கிறோம். ரொம்ப கோவம் வர்றவங்க சிலர் பாருங்க இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறம் வாயை கட்டிட்டு போகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அடித்தா கூட திரும்பி அடிக்க வராத அளவுக்கு ஒரு சாதுவாயின். அதான் ஆவியின் கிரியை, ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழிக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது? முந்தி காலையில் எந்திரிச்சு உங்கள் சரீரத்தின் கிரியைகளை அழிக்கணும். இது பேசுறது ஈஸி.
ஆனால் செய்கிறதுக்கு சில எஃபர்ட் ரொம்ப தேவை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முந்தி ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துவார். அந்த நாளில் இருக்கிற காரியங்களை நம்ம தப்பு பண்ணாதபடி நம்முடைய கைகளை காத்துக்கொள்வார், நம்முடைய வாயை காத்துக்கொள்வார், நம்முடைய கண்ணை காத்துக்கொள்வார், நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்வார். இதாங்க முந்தி கட்டுகிற அனுபவம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 இடத்துல சொன்ன வசனங்களை இன்னைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கணும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறதில்லை. இன்னைக்கு பாருங்க, மனுஷிகமாக ஆவிக்குரிய போர்களை நம்ம நடத்த முடியாது. மனுஷிகமாக ஒரு போர் செய்தால் எவன் ஜெயித்தவனாக டிக்ளேர் பண்ணப்படுவான்? போர் முடிவில் உயிரோடு நிற்கிறவன் தானே. ஆனால் தேவனுடைய பார்வையில் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படிங்க ஜெயித்தார்? தன் ஜீவனையே கொடுத்து ஜெயித்தார். ஏன்னா மாம்சத்தின்படி ஒரு போர் செய்யலை. அன்றைக்கு தேவனுடைய செயலுக்கு தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தார். மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்கிறதில்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் இன்னைக்கு நம்முடைய சரீரத்தின் கிரியல் துர்க்குண கட்டுகள்லாம் எல்லாம் அழிக்கப்படும். 2வது இங்கே பார்த்திருக்கிறபடியாக அரண்கள் நிர்மூலமாகணும். 2வது என்னது? அரண்கள்னு சொல்லும்பொழுது பிசாசான சில காரியங்களை சுற்றி ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கணும். அதை தாண்ட முடியல, ஜனங்க அதுலேருந்து வெளியே வர முடியல. இந்த அரண்கள்லாம் நிர்மூலமாகணும். அதுக்காக தான் இப்போ உட்காந்து முந்தி கட்டிட்டு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களை வேதனைப்படுத்துகிற அரண்கள்லாம் நிர்மூலமாகணும். உள்ள ஜனங்கள் வருவதற்கு தடை பண்ணுகிற எல்லா கோட்டைகள்லாம் உடையணும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த ஆவிக்குரிய போராயுதங்களை கொண்டு 5வது வசனத்தில் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற சகல மேட்டிமை. இன்னைக்கு எல்லா தர்க்கங்கள் மேட்டிமைகளை என்ன செய்கிறோம்? ஊக்கமாக நம்ம முந்தி கட்டி ஜெபிக்கும் பொழுது இதெல்லாம் நடக்குது. சரீரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, அரண்கள் நிர்மூலமாகிறது. ஹல்லேலூயா. எல்லா தர்க்கங்கள் மேட்டிமைகள், அகந்தை மேட்டிமை, தேவ பிள்ளைகளும் சபைக்கும் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற பெருமைக்காரரின் பெருமையை கர்த்தர் அடக்கி போடுவார், மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் அடக்குவார் என்று சொல்லி சங்கீதம் 76ல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் பொழுது அகந்தைகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற பெருமைக்காரருடைய பெருமை, அகந்தை, இதெல்லாத்தையும் நிர்மூலமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, பாருங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு எல்லா விரோதமாய் வருகிற எண்ணங்களை கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம்னு சொல்றார். இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்தி கீழ்ப்படுத்தணும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் அவனுடைய கிரியைகளினால துவண்டு போய் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. தேவனா இதை செய்தார், உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பிட்டானே. இன்னைக்கு முந்தி கட்டுகிற அனுபவத்துக்குள்ள வந்துருவோம். இன்னும் உற்சாகமா எந்த அளவுக்கு முடியுமோ உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்புங்க. எப்படியாவது அவன் அரண் நிர்மூலமாகணும், அவனுடைய மேட்டிமை, அவனுடைய பெருமை எல்லாம் நிர்மூலமாகணும். அவன் நமக்கு விரோதமாக வைக்கிற எண்ணங்கள்லாம் கிறிஸ்து இயேசு மூலமா சிறைப்பட்டு போகணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகா சொல்றாரு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்க சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னது? விசுவாசத்துல உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஜபத்துல தான் அவனை எதிர்த்து நிற்க முடியும். வேற எப்படி எதிர்த்து, பிசாசை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போமா? இந்த 5 காரியங்கள் ஏதாவது ஒரு குறை கொண்டு பார்க்கும் பொழுது சில அந்தரங்க பாவங்கள், சில துர்குணங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கு. இதனால தான் பாருங்க, வெளிப்படையா பிசாசான மேற்கொள்ள முடியாத அனுபவம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை கர்த்தருடைய பாதத்துல வைத்து, ஆண்டவரே ஹல்லேலூயா, இனிமே உமக்கு நான் சாட்சியா இருக்கணும். தனிப்பட்ட விதத்துல அதில் நான் தனிமையில் இருக்கும் வருகிற அந்த சிங்கத்தை, அந்த கரடி மேற்கொள்ள எனக்கு பலன் தார். கைகளை வைத்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அந்த எல்லா பொல்லாத பலவானுடைய கிரியைகளை, ஆசீர்வாதம் வீட்டுக்கு வந்து சேராதபடி தடை உண்டாக்கின, இதுவரைக்கும் உண்டாக்கினவன் இன்றைக்கு ஹல்லேலூயா, அன்றைக்கு நீங்க சொன்னது போல மின்னலை போல விழுந்தான் என்று வீட்டை விட்டு அகன்று போவதாக. விடுதலையின் வாசல் திறக்கட்டும், அற்புத சாட்சிகளை எழும்பட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. ஆமென்.